எல்லாருக்கும் வணக்கம். அரசியல்லாம் பேசக்கூடாது, நமக்கு எதுக்கு அந்த வேலை? இது இருக்கிற பொழப்ப பார்த்துட்டு போவோமா, ஒரு வீடியோ போட்டோமா, ஒரு 4 பேரை சிரிக்க வச்சோமா, சிந்திக்க வச்சோமான்ட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது, கோவம் வருது. அதாவது இத்தனை நாளாக இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க எவ்வளோ ஒரு மோசமான அரசியலை பண்ணியிருக்காங்கன்றது இப்போ தான் தெரியுது. ஒரு மனுஷன் 108 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு 10 சீட்டு தேவைப்படுதுன்னா அதை நம்ம சப்போர்ட் பண்ணி மக்களுக்காக அதை நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க கொண்டு வரணும். அவர் சரியில்லை அப்படிலாம் சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா 6 மாதம் டைம் கொடுங்க. யாராக இருந்தாலும் 6 மாதம் இல்லை, 1 வருஷம் கூட டைம் கொடுக்கலாம். எடுத்த உடனே யாராலையும் சாதிக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த அரசியல் தலைவர்கள்லாம் செய்கிறத பார்த்தா படு கேவலமாக இருக்குது. நீங்களாம் இவ்வளோ தானா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தான் தோணுது. அதாவது ரீஎலெக்ஷன் வச்சா மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை வீண் பண்ணுறீங்கன்றாங்க. சரி, ஏதாவது ஆதரவு கொடுங்க, நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உடனே 1 சீட்டு 2 சீட்டு வச்சுக்கிட்டு எனக்கு டெபுட்டி சிஎம் கொடு, சபாநாயகர் கொடு. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஆளுங்க சபாநாயகர் சீட்டு கேட்குறாங்க. 2 சீட்டு வச்சுக்கிட்டு டெபுட்டி சிஎம் கேட்குறீங்க. என்ன இதெல்லாம் நியாயம்? ஒருத்தவங்களுக்கு இப்படியா சாவடிப்பீங்க? நான் விஜய் ரசிகன் கிடையாது, நான் தாவேக்கால எந்த பொறுப்புலையும் கிடையாது. நான் ஒரு சாமானியன் தான், கூட்டு போட்ட ஆள்னால கேட்குறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு ஓகேங்களா? உடனே என்னால் நான் ஒரு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக, அதாவது மக்களில் ஒருத்தனாக கேட்குறேன். தயவு செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு முதல்ல சிஎம்மாக ஆக்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒருத்தருக்கு இப்போ எனக்கு ரொம்ப மரியாதை வந்திருக்கு. அது நம்மளுடைய தமிழக முன்னாள் முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் மேலே. பாருங்கள், அவர் தோத்தார், போய் ராஜினாமா பண்ணார். அவர் பாட்டுக்கு குளத்தூர் மக்களுக்கு நன்றி சொன்னார். அவர் சொல்லிட்டாரு, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்து நான் மக்கள் நலனுக்காக பாடுபடுறேன்ட்டார். இது எவ்வளோ டீசெண்டாக இருக்குது அந்த அரசியல்? இது உங்களுக்கு வரல இல்லை? ஆனால் ஒருத்தரை நான் ரொம்ப நம்பினேன். அதாவது யாருன்னா ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் இவ்வளவு கேவலமாக இறங்கி ஒரு வேலை பார்ப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன். சரி, இந்த உங்களெல்லாம் பார்க்குறேன், அதான் சொல்கிறேன்ல, கடுப்பாக இருக்குது, டென்ஷன் ஆகுது. எனிவே, தளபதி விஜய் அவர்கள் சீக்கிரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் சிஎம் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒன்று, தயவு செஞ்சு அப்படி சிஎம்ஐ பதவி வகிச்சிட்டிங்கன்னா வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுடைய அடிமட்டத்தில் இருக்காங்கல்ல, வட்டச் செயலாளர், வார்டு மெம்பர், கவுன்சிலர், இவங்க தான் உங்களுடைய பேரையே கெடுப்பாங்க. ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு மக்களை சந்திக்கிற ரெப்ரசன்டேட்டிவ். இவங்க தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனில் போனால் பிள்ளைங்க ஏதாவது பண்ணிட்டு போயிட்டா, இந்த ஏரியா பசங்க ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இந்த எம்எல்ஏ, இந்த கவுன்சிலர்லாம் போய்ட்டு அவங்கள எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். உங்களுடைய பேரை கெடுத்துருவாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, இதெல்லாம் நீங்கள் தான் மீட்டெடுத்து கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சிஎம்மாக இருப்பீங்க இந்த 5 வருஷன்றதை நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.